புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனிய வைண்ட நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வணக்கம் மாலதி. வணக்கம் வருண். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஓகே, பெரிய ஒரு விஷயம்னா ஏதோ ஒரு பெரிய மேம்பாலத்தை பத்தி பேச போறோமா? இன்டர்நேஷனலான ஒரு விஷயம். ஓ மை காட், இன்டர்நேஷனல். என்ன விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு மட்டும் கிடையாது, இந்த வாரம் முழுக்க அனுசரிக்கிற ஒரு விஷயம், அதாவது இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஸ் வீக். கிரேட். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னால இதை பற்றி பேசுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் கூட. அது என்ன இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஸ் வீக்? உலகம் முழுக்க அனுசரிக்கிறாங்க இந்த மாதிரி சர்வதேச ஒரு நண்பர்கள் வாரம் அப்படின்னு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டேனா நம்ம ஒரு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடுவோம் இல்லையா? பட் இந்த ஒரு வாரம் முழுக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா நிஜமாவே ஒரு சூப்பரான டாபிக். கிரேட். இன்னைக்காவது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ணலாம். சரியா? நிஜமாவே. ஸோ இந்த நாள்ல நம்மள ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிறதுக்காக ஒருத்தர் வர போறாரு. அவர் யார் அப்படிங்கறத பாட்டுக்கு அப்புறமா பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா, இனியவை இன்று நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல. என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொன்னால் நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பேன். பட் நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தால் எனக்கு கேட்பாங்களா? இதை பற்றி பேசுறதுக்காக சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு கெஸ்ட் உட்காந்துட்டு இருக்காரு. எஸ், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு ஜான் தன்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சரி, ஒரு சொன்ன மாதிரி எல்லாரோட லைஃப்லையுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்குமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான டெஃபினேஷன் மாறிட்டே போகும். உங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் அப்படின்னா எப்படி சொல்வீங்க? நட்பு அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, ஆனால் எல்லா எதிர்ப்பையும் ஒரு கை பார்க்கும். அதான் என்னை பொறுத்த வரைக்கும் நட்பு. அப்புறம் நட்பு பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வகுப்பறைக்குள்ளே நுழைஞ்சோம்னா முதல் தேடுற முகம் நட்பாக தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு வருத்தம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு தோல் சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அதுவும் முதல் போய் தேடுறது நட்பாக தான் இருக்கும். ஸோ நட்புன்றது எப்படின்னா மற்ற உறவுகள் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். நட்பு மட்டுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெறும் மகிழ்ச்சியை மட்டுமே பகிர்ந்து கொள்வது இருக்கும். அது எப்படின்னா சம்டைம்ஸ் ஸ்கூல்லேருந்தே ஆரம்பித்து கடைசி வரைக்குமே தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்வாங்களே, அது வரைக்குமே போகிற அளவுக்கு இருக்கும் நட்பு. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசினா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் இல்லையா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு யார்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் நான் ஸ்கூல் படிக்கும்போது 2 ஃப்ரெண்ட்ஸு, 2மே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தர் பேர் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தர் கோபி அப்படின்னு சொல்லிட்டு, 2 பேர் தான் என்னுடைய க்ளோஸ் ஸ்கூல் படிக்கும்போது இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்குமே அவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது எப்படின்னா அந்த குரூப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டீ மட்டும் தான் குடிப்போம், எப்பயாவது தான் படிப்போம். சரிங்களா? அது ஒரு அப்போ தான் ஆரம்பிச்சது இந்த 9th 10th படிக்கும்போது. ஆமாம், குரூப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கவனிக்கிறத மாதிரி அவங்க அம்மா என்னை கவனிப்பாங்க. அதுதான் அவனுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குதோ இல்லையோ எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ நான் என் வீட்டில் இருக்கிறத விட இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பேன். ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது நமக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உருவாவாங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஸோ அந்த காலகட்டத்தில் லைக் என்ன சொல்லலாம்னா, இப்போ எனக்கு வேறு பிரச்சனைகள்லாம் இருக்காது, எல்லாருக்குமே ஒரு சமமான பிரச்சனை தான். எக்ஸாம் இருக்குது, ஹோம் ஒர்க் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ ஸ்கூல் டேஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது உங்களுக்கு இருந்த ஒரு சூப்பரான அனுபவங்கள் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் சொல்வீங்க? ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. நிறைய ஒன்று கூட அதாவது இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களில் ஹெல்ப். இப்போ எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாத போது நான் நைட்டில் அவங்க கூட இல்லைனா கூட பெட்டில் இவங்க நைட் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதுதான் நட்பில் ஒரு ஆழத்தை உருவாக்குனது அப்படின்னு சொல்லலாம். சார், நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேர் இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டால் கூட நம்ம அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போலாம் ரொம்ப மாறிடுச்சு இல்லையா? நீங்கள் சொல்லுவீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அம்மா கூட நம்ம அம்மான்னு கூப்பிடலாம், அப்பான்லாம் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போவோம், உரிமையாக உட்காந்து சாப்பிடுவோம், டிவி பார்ப்போம், எல்லாம் வருவோம். பட் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சா? மேபி ஃபேஸ்புக்கில் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஃபோட்டோக்கு ஒரு லைக் கொடுத்துறது மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு எக்ஸ்டென்ட், அவங்க ஃபேமிலிக்கும் நம்மளுக்கு ஒரு தொடர்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா? ஆக்சுவலி அப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இருக்கிறது எப்படின்னா எந்த ஒரு குறிக்கோளும் இருக்காது, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் இருக்கும். படிக்கும் போது படிப்போம், பட் அதுக்கப்புறம் அந்த அட்டாச்மெண்ட் எப்படின்னா இப்போ நிறைய வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க, அவங்க வீட்லேயே அவங்க உட்காந்து இது பண்ணுறாங்க. முன்னே எல்லாமே கிரவுண்டுக்கு வருவோம், இல்லைன்னா புதுசாக ஒரு திட்டம் போடுவோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா வெறும் முகம் பார்க்காமே இவங்க ஒரு ஃபேஸ்புக்லேயே பேசிகிட்டே இருக்காங்க. அதை அவங்கள மீட் பண்ணி இருக்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட இவர் ஃபேஸ்புக்கில் பேசும்போது என்ன பெருசாக சந்தோஷம் இருக்கும். அப்புறம் எல்லாமே
வந்து ஒரு 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 ஓரியன்ட் மணி ஓரியன்ட் மாதிரி, இல்லைனா வந்து இவனுக்கு என்கிட்ட இந்த ஹெல்ப் கிடைச்சா நான் இவனோட பழகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து பக்கத்து வீடு எல்லாமே வந்து இவங்க வீட்டில் அவங்க வருவாங்க. இப்போ எல்லாமே வந்து சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் வந்து அடைக்கப்பட்டு அவங்க வீட்டில் வெளியே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. பட் இதேமாரி நான் சொல்கிறது விதிவிலக்குகள் சில பேர் இருக்காங்க இப்போயும். பட் அப்போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கும் சதவீதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த இதுவே மாறிடுச்சு. அப்புறம் இப்போ பசங்களுக்கு ஒர்க் ஸ்டடி ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். இப்போ சிலபஸ் ஜாஸ்தியாக போயிட்டாங்க, அந்த ஒர்க் பண்ணணும் இந்த ஒர்க் பண்ணணும். அப்போ எப்படின்னா அந்த சம்மர் வெக்கேஷனில் மட்டும்தான் ஏதாவது ஒரு கிளாஸ் போங்க அப்படின்வாங்க. இப்போ அப்படி வந்து பசங்களை வந்து ஃபுல்லாக எங்கேஜாக வச்சுருக்காங்க. நீ கரெக்டாக 4 மணி முடிஞ்சோன்னே இந்த டியூஷன் போகணும், அது முடிஞ்சோன்னே இதுக்கு போகணும், இதுக்கு முடிஞ்சோன்னே இதுக்கு போகணும் போது ஸோ நண்பர்களுடைய அந்த வட்டாரம் வந்து ரொம்ப குறைஞ்சதாக ஃபீல். ஓகே சார், டைம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, ஃபேக்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் மீடியாவுக்கு வந்துட்டு பரோம், உங்களோட பழைய வாழ்க்கைக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் மீட் பண்ணுறீங்களா? அதுக்கான வந்து டைம் இருக்கா உங்களுக்கு? அதே மாதிரி நீங்கள் மீடியாவுக்கு வந்துட்ட பிறகு இது ஒரு காம்படிட்டிவான ஃபீல்டு, இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது? இது 2 விஷயமும் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி என்னுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையும் நான் இப்போ பார்ப்பேன், காலேஜ் ஃப்ரெண்டையும் நான் இப்போ பார்ப்பேன். அப்புறம் எனக்கு அந்த இலக்கியம் நான் கவிதை எழுதுனால அது ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது, பட்டிமன்றம், கவிஞர்கள் எல்லாமே. ஸோ இவங்களையும் நான் பார்ப்பேன். என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்படின்னா என்னுடைய பர்த்டேக்கு வந்துடுவாங்க, அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க, அதே மாதிரி பொங்கலுக்கு நான் அவங்க விசிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய காலேஜ் சர்க்கிள் எல்லாமே வந்து மே 1ஆம் தேதி ஆனால் நாங்கள் ஆக்சுவலி ஒரு ஹோட்டலில் எல்லாருமே கம்பல்சரியாக மீட் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அங்கே தான் பே பண்ணுவோமே. ஸோ 1ஆம் தேதி ஆனால் எல்லாமே அங்கே வந்து சேர்ந்துருவோம். அதே மாதிரி என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அந்த இயர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற அன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கேதர் பண்ணி பண்ணோம். ஸோ அதனால் அதுக்கு வந்து கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. மீடியா எப்படின்னா அப்போ நல்ல நண்பர்களாக இருந்தாலும் ஒரு ஒரு போட்டி இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும், நம்மளோட முன்னாடி போயிடுவானா இல்லையா அப்படின்ற ஒரு போட்டிகள் இருக்கும். பட் இருந்தாலும் அது ஆரோக்கியமான போட்டி, அவன் முன்னாடி போனாலும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்கும். நம்ம சின்ன வயசில் வந்து நண்பர்களோட பழகும்போது அவங்க வந்து நம்ம காலம் ஃபுல்லாக நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடலாம் பழக மாட்டோம். திடீர்னு ஒரு பாயிண்ட்டில் வந்து அவங்க எப்படி நம்மக்கிட்ட இருந்து விலகினாங்க அப்படிங்கிறதே தெரியாது, மிஸ் பண்ணியிருப்போம். அவங்கள வந்து ரொம்ப நாள் கழித்து சந்திக்கும் போது எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்? நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்களா? அது பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீல் இருக்கும். அது இப்போ ஃபேஸ்புக் இருக்குது சரிங்களா, இப்போ நம்ம எதாவது எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்கலாம். பட் அப்போ வந்து ஒரு 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 சின்ன ஒரு அது ஸ்கூல் முடித்த உடனே இல்லை காலேஜ் முடித்த உடனே அவங்க வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் அவங்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்கள பார்க்கும்போது பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த பழைய கதை எல்லாத்தையும் ஒரு 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 ½ அன் ஹவருக்கு அந்த கதையை போடுற மாதிரி. ஆகவே அது ஒரு ஒரு பெரிய ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். அது சர்ப்ரைஸோடு இருக்கக்கூடிய விஷயம். நம்ம பையனை நம்ம பார்க்குறோம், இப்போ ஒவ்வொன்றையும் ரீகால் பண்ண முடியும். அவனும் சேர்ந்து பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ரீகால் பண்ண முடியும். அது ஒரு ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஓகே, இப்போ வந்து நம்ம சின்னதாக அவங்கள வந்து மிஸ் பண்ணிட்டோம் கொஞ்ச நாள் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஏதாவது ஒரு நண்பரோட இழப்பு இருக்கும். அவங்கள வந்து அவங்க இறந்து போயிருந்திருக்கலாம், இல்லைனா வந்து காணாமலே போயிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? அப்படிங்கிற இழப்பு மட்டும் இல்லாமல் அவங்க கூட வந்து ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இல்லை, பேசுறதை கூட நம்ம நிறுத்திருக்கலாம், அதுவும் ஒரு இழப்பு தான் இல்லையா? ஸோ இந்த இழப்புலாம் எப்படி இருக்கும்? ஐயா, ரெண்டுமே நடந்திருக்கு. நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் தெரியும், நரசிம்மான்னு ஒரு படம் வந்துச்சு, அதனுடைய இயக்குனர் திருப்பதி சாமி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து சட்டக்கல்லூரியில் வந்து மாணவர். அவர் வந்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக இருந்தார் ஒரு பிரபல பத்திரிக்கையில். ஸோ எனக்கு வந்து அவர் வந்து 2 வருஷம் சீனியர். ஆனால் பேச்சு போட்டிக்கு போகும்போது 2 பேரும் ஒன்றாவே போயிட்டுருப்போம். போகும்போது முதல்ல எனக்கு அவர் தான் வந்து ஒரு புக்குனா எப்படி படிக்கணும், என்ன மாதிரியான புக்ஸ் படிக்கணும், ஜே குறிப்புகள் ஒன்று கொடுத்தாரு, புளிய மரத்தின் கதை நிழல்னு கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து நான் திருப்பி படித்தாலும் எனக்கு புரியாது. என்ன திருப்பதி இது போய் படிக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். இல்லைடா இது படிடா இதை படிடா அப்படின்ட்டு சுஜாதாவை அறிமுகப்படுத்தினவர் நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இளையராஜா பாட்டு கேட்கணும் குளிச்சுட்டு கேட்கணும் அப்படின்னுவான். ஸோ அப்புறம் அவங்க அப்பா வந்து அவர் ஒரு திருக்குறள் படித்து ஒப்பிச்சாருன்னா 25 காசு கொடுப்பாரு சரிங்களா. ஸோ அப்போ அந்த வீடு முழுக்கவே வெறும் புக்ஸாகவே இருக்கும். அப்போ தான் எனக்கு முதல்ல எனக்கு போகும்போது அவன் வீட்டுக்குள்ளே போகும்போது வந்து பார்க்கும்போது ரொம்ப நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு புக் ஷெல்ஃப் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பூஸ்டப். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னென்ன மாதிரி புக்ஸ் படிக்கணும், பேச்சு போட்டிக்கு எப்படி தயார் பண்ணணும், ஆடியன்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணணும். அந்த பேச்சு போட்டி அப்படின்றது இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த 2 செகண்ட் பேசுகிறேன் இல்லை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதில் அவங்கள நம்ம கையில் எடுக்கணும். ஸோ அந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கின விஷயம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து திருப்பி அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அவர் ஃபஸ்ட்டு சொல்லித்தரது என்னென்னா, 2 பேரும் ஒரு பழைய ஸ்கூட்டர் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு போவோம். அவர் போக சொல்லுவார், டேய் இந்த வண்டியை விட்டுட்டு நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆகுறது எப்படின்றதா சொல்லுவாங்க. யாராவது நம்மளை அடிக்க வந்தாங்கன்னா எந்த பக்கமாக நீ ஓடணும், எந்த பக்கமாக நான் ஓடணும், எங்கே வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இப்போ நைட்டு 9 மணி 10 மணிக்கெலாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் 4:30 மணிக்கு ஃபோன். அவர் அப்போ பட விஷயத்தில் இருந்தார். அவருடைய முதல் படத்துக்கு பாட்டு எழுதுனும் போது, நீ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் உனக்கு எப்போனா சான்ஸ் தரலாம்,
கபிலன் வந்து ஒரு நல்லா எழுதுவாப்புல, கபிலனுக்கு இதில் கொடுக்குறேன் சான்ஸ், உனக்கு நான் பின்னாடி பாட்டு தரேன். எனக்கு ஒன்றும் தெரியல, நான் எப்படி இருந்தாலும் நீ வந்திருப்பா, சுரேஷ் கிருஷ்ணோட பெரிய பாட்ஷா அந்த டைமில் இருந்தவர் அவர். ஸோ பெரிய லெவலில் வருவார் அப்படின்றதுனால எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ வாஸ்ட் நாலேஜ் அது. திடீர்னு ஒரு 4:30க்கு வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் பர்வீன் சுல்தான் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, திருப்பதி இறந்துட்டாங்க. என்னால் நம்பவே முடியல ஃபஸ்ட்டு. இவ்வளோ நம்ம கூட இருந்தவர் எப்படி இறந்து என்ன இறக்குறதுக்கான ஏதாவது ஒன்றுன்னா, இல்லை நான் பீச் ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னோன்னா, அந்த போய் பார்க்கும்போது அதாவது அந்த சோகம் எப்படி சொன்னால், இப்போ ஒரு சாதாரண மனிதனுடைய இறப்புக்கும் ஒரு அறிவாளினுடைய இறப்புக்கும் அவனுடைய அறிவு முழுக்க போகிற மாதிரி, அவனுடைய புத்தகங்கள், அவனுடைய அறிவு, இந்த சமூக நவனும் நிறைய பயன்படுத்திருக்கணும். நல்ல திரைப்படங்கள் கொடுத்துருப்பாப்புல. இன்றைக்கி டிவியில் பேசுகிறது, இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறது எல்லாமே திருப்பதி சாமி கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசும்போது வந்து அந்த இழப்பை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இல்லையா? அதை வந்து கேட்கும்போது எங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு புரியுது. அண்ட் இப்போ ஒரு ஜாலியான ஒரு கொஷின் கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப், லவ், இதை ரெண்டுத்தையும் வந்து பிரிக்கவே முடியாது இல்லையா? ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஹெல்ப் வேணும்னா வந்து வேற யார்கிட்ட கேட்போம்? ஒரு பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லணும்னாலும் சரி, அதுக்கப்புறம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் தான் வந்து தேடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இருந்தால் அதை வந்து சொல்லுங்கய்யா. ஆக்சுவலி நான் ஒரு சின்ன லைன், உன்னை பார்க்குறா மச்சி அப்படின்றது தான் ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பை. சரிங்களா? நம்ம சும்மா தான் இருப்பான், டே உன்னை தான்டா பார்க்குறா அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து ஒரு ஜட்ஜாக ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு தூர்தர்ஷனில் ஒரு பாண்டிச்சேரியில் போய் வேலை கிடச்சிது. அவர் ஸ்டேஜில் ஏறி மிமிக்ரி பண்ணுவார் அவர். ஸோ அவர் ஸ்டேஜில் ஏறி மிமிக்ரி பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கீழே உக்காந்துருந்தேன். அப்போ என் முன்னாடி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 கேர்ள்ஸ் உட்காந்துருந்தாங்க, அண்ணாதேஷ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த 10 பேரில் வந்து ஒரு லிஸ்ட்டு எழுதி கொடுத்து, சார் எங்களுக்கு வந்து நீங்கள் காம்பேரிங் ஏதாவது சான்ஸ் இருந்தால் இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு இதை கொடுத்துட்டு போச்சு. சரி, அதோட விட்டுட்டேன். அப்புறம் நான் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு இவன் பாண்டிச்சேரியிலேருந்து என் ஃப்ரெண்டு சாமி அவர் வராரு. டே ஒரு சின்ன விஷயம் வாடா. என்ன விஷயம்னா, எனக்கு ஒரு பொண்ணு லெட்டர் போட்டிருக்கு. என்னடா போட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது, என்னை பற்றி நீங்கள் ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஜான்தன் ராஜ்கிட்ட என் பேர் இருக்குது, என் பேர் வந்து ஜெயில ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. நான் எப்பவுமே இந்த மாதிரி வாங்க எடுத்துகிட்டு போய் ஏதாவது வீட்டில் போட, இவன் இருக்கிற டென்ஷன் நாளைக்குள்ளே வந்து பார்க்கணும் நீங்கள் அப்படின்றதுனால வீடு ஃபுல்லாக குப்பையெல்லாம் கிளறி அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு நேராக காலேஜ் வாசலுக்கு போயிட்டு கரெக்டாக அந்த சொன்ன இடத்துல போய் மீட் பண்ணணும். அவங்க வந்தோடனே எனக்கு அப்புறமா இது யாருமா ஜெயில ஆரம்பிக்குன்னா, நான் தான் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவரை பார்த்தா 2 பேரும் ஒரே எண்ணத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால உடனே இப்போ வீட்டில் பேசி இட்ஸ் அரேஞ்ச். அதாவது அப்போ தான் பார்த்தாங்க இந்த பொண்ணு. அதுட்டு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, நான் தான் நடுவில் நின்று பேச வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம், அது ஒரு ஆச்சாரமான கல்யாணம் அது. ஸோ தாலி எடுத்து கொடுக்கும்போது என் ஃப்ரெண்டு, நிறுத்துங்க ஐயர் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சார், அவர் கையில் தாலி எடுத்து கொடுங்க. எல்லோரும் சர்ப்ரைஸ், அவர் என்னடா பண்ணி வச்சார், எங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு 15-20 வருஷத்துக்கான ஃப்ரெண்ட் அது. வருண், நீ இந்த கோட் படிச்சிருக்கே அப்படின்னு தெரியல, நீ வந்து ஒருத்தங்க பக்கத்துல உட்காந்துருக்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் அமைதியாவே இருக்க அப்படின்னா கூட நீ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன்னா அவங்க தான் உன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி வந்து நல்லா இன்ஸ்பிரேஷனால ஒரு கதைலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ அண்ட் சே குவேராவோட கதையை போய் எல்லாருமே படிக்கலாம். ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு சொல்லிட்டு அதில் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளே நம்ம டைரிலாம் எழுத ஆரம்பிச்சோம்னா நமக்கே அது நிஜமா அப்படி தான் தோணும். இத்தனை பேர் நம்ம லைஃப்ல இருந்தாங்களா, இவங்கெல்லாம் எங்கே போனாங்க, நமக்கு எந்த லைஃப்ல இந்த ஒரு நாள் இவ்வளோ பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படிங்கலாம் நம்ம ரியலைஸ் பண்ணும்போது நிஜமா சூப்பராக இருக்கும். கரெக்ட். ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நிறைய ஃபீலிங்கான விஷயம்லாம் சொல்கிறீங்க, கரெக்டாகவும் இருக்குது. பட் எனிவே தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனியவை என்ற வெல்கம் பேக். இனியவை இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்து ஒருத்தர் சூப்பராக ஒரு கோட் எழுதியிருந்தார். ஃபேஸ்புக்கு லாக் அவுட் உண்டு, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு லாக் அவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ ஒரு உண்மையான விஷயம் இல்லையா இது? ஆமாம். இப்போ வந்து ஒருத்தங்களோட லவ் ஸ்டோரியை போய் கேட்டோம் அப்படின்னா கூட அதில் கூட நிறைய பெயின்லாம் இருக்கும்ல, ரொம்ப என்ஜாய்லாம் பண்ண முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதே தெரியாது, நம்ம இப்படியே தான் உட்காந்துருக்கணும். ஆனால் யார்கிட்ட போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்டாலுமே நம்ம அப்படியே நம்ம பழைய நினைவுகளாம் அப்படியே ட்ராவல் பண்ணி அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பேசுறதுக்கு உண்டான நிறைய கதைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஆமா, இப்போ அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஸ் வீக்ல தொடர்ந்து பேசலாம். நமக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து நம்ம அப்படியே கடைசி காலம் வரைக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர்கிட்ட மட்டும் எதா இருந்தாலும் ஷேர் பண்ண முடியும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே யாரோ ஒருத்தங்க மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். 4 o'clock ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள? ஆமாம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என் கூடவே ஆக்சுவலி நான் ஒரு கம்யூனிகேஷன் கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஆல்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு நான் எல்லாமே ஐ கேன் ஷேர்.
எப்படின்னா எல்லா விஷயமும் அவரே வந்து எப்படின்னா நான் இப்போ அமைதியாக இருந்தால் அவர் சொல்லுவார் ஏதோ ஒரு பிரச்சனை, என்னுடைய பாடி லாங்குவேஜ், என்னுடைய முக பாவனை எல்லாமே வச்சு நான் இன்றைக்கி எங்கே போயிருக்கேன், இன்னும் தப்பு பண்ணியிருக்கேன், இன்னும் சரியாக பண்ணியிருப்பேன், அப்படி எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவர் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாப்புல. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நண்பன் மட்டும்தான் நம்ம பேசாத வார்த்தைகளுக்கும் அர்த்தம் கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுவேன். ஆக்சுவலி இப்போ நான் இந்த ஷூட்டிங் வரணும் அப்படின்னா அவர் தான் இந்த ட்ரெஸ் எடுத்து சொல்லுவார், இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போடணுன்னு. எனக்கு ஆக்சுவலி பிடிக்கலனா கூட நான் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த ட்ரெஸ் தான் அந்த ஷூட்டிங் போட்டு போவேன். ஆக்சுவலி மற்றவங்களாம் சொல்லுவாங்க இது நல்லா இருக்குது நல்லா இருக்குது. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு புறம் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட இல்லை இதுதான் இந்த இடத்துக்கு நல்லாயிருக்கும், இதுதான் நீங்கள் போடணும் அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாப்புல. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் என்னுடைய பர்சனல் விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவங்களுடைய ஃபேமிலி விஷயம் பர்சனல் விஷயம் எல்லாமே எங்களுக்கு 2 பேருக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த காம்படிட்டிவான வேர்ல்டில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு உண்டான மரியாதை வேல்யூ வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஆனந்தி? நிஜமா. அதாவது இப்போ என்னன்னா ஒரு 4 பேர் அந்த காலத்தில் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பேருன்னு தெரியாது. இப்போ ஒரு 4 பசங்க ஒன்றா போனாலே அவங்கள பெரியவங்க பார்க்குற பார்வையே சரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள், நம்ம வந்து உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறையா விஷயம்லாம் வந்துச்சு. ஸோ எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க இந்த காலமாற்றத்தில்? ஆக்சுவலி இப்போது அதான் சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸை சொல்லு, உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு, உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்னஸில் நிறைய லாஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நண்பர்களை நம்பி. நிறைய விஷயங்கள் நல்லா நடக்கும்போது சில பேர் அப்படி வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு காலகட்டத்தில் தெரியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து இதுதான் அப்படின்ட்டு. அப்படின்னா நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்போடே பழகிட்டு இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு நம்ம செய்யலை அப்படின்னும் போது டக்குன்னு எப்படி கோச்சிட்டு போவாங்க. பட் இதே என்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் நான் நிறைவேற்றலைனா கூட அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்க வந்து என் கூடவே கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து எனக்கே வந்து சம்டைம்ஸ் ஐயோ இது நம்ம மறந்துட்டுமே அன்றைக்கி அப்படின்னு நினைக்கும் போது கூட அவங்க இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். சில விஷயங்கள் ஓப்பனாக நம்ம சொல்ல முடியாது. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு நாகரிகம் இல்லை, நமக்கு வந்து அந்த தனி மனித நாகரிகம் இருக்குது. ஸோ ஸ்டேஜில் எது சொல்லணும் அப்படின்றது. பேக் பைட்டிங்கில் விஷயத்தில் வந்து நிறைய பேரோட்ட நிறைய காசு விஷயங்கள் நான் ஏமாந்துருக்கேன். நிறைய ஸ்கீம்ஸ்னு வருவாங்க. அப்புறம் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்து பேசுவாங்க. அப்புறம் அந்த பணம் வருகின்ற போது எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 சினிமாவில் தான் சொல்லுவாங்க. அந்த சினிமா வந்து ஒருத்தர் நல்லா வரும்போது திடீர்னு ஒரு பெரிய கேங்க் வரும். அவங்க லாஸ் பண்ணிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே போயிடுவாங்க. அதை சொல்லுவாங்க, அதாவது வெற்றி பெறுகின்ற போது கை கொடுப்பதற்கு பல பேர் வருவாங்க, தோல்வி வரும்போது தோல் கொடுப்பதற்கு மட்டும் உண்மையான நண்பன் வருவாங்க. ஓகே, அப்போ தான் நம்மளோட நண்பனை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் உண்மையான யார் ஃப்ரெண்டு அப்படின்றது வந்து நீங்கள் எப்போ தோற்றுருக்கீங்களோ அப்போ தான் வந்து யார் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள். ஏன்னா அவங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. ஸோ என் நண்பன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது. அதான் ஒரு சேயிங் ஒன்று நல்லா சொல்லுவாங்க, அதாவது உன் கஷ்டத்தில் எல்லாத்துலேயும் வந்து நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத விட நீ கஷ்டப்படும் போதெல்லாம் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற உறுதி மட்டும் என்னால் தர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து யுனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னா கூட ஆண்களுக்கு இடையான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கும். நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறது அதெல்லாம் ஒரு விதமாக இருக்கும். அதே மாதிரி தோழிகளுக்குள்ளேயும் வந்து வேறு விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு தனித்தனி ஸ்டோரி இருக்கும். அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆண் பெண் நட்பு அப்படிங்கிறதுக்கு அது வேற ஒரு இலக்கணம். ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண் பெண் நட்பில் வந்து ஆண் சாதிக்கிறதுக்கு வந்து பெண் நட்பு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கும். அப்புறம் அறிவுமதி ஒரு கவிதை எழுதியிருப்பார் அழகாக, அதான் நீ என்னிடம் பேசியதை விட எனக்காக மற்றவர்கிட்ட நீ பேசின பார், அப்போ தான் தெரிஞ்சது உன்னுடைய நட்பு அப்படின்னு சொல்லுவார். காதலியை வந்து வீட்டு வரைக்கும் எடுத்துன்னு போய் விட முடியாது, சரிங்களா, பஸ் ஸ்டாண்ட்லேயே விடணும். ஆனால் வந்து தோழியை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் விடலாம், தைரியமாக விடலாம். அதே மாதிரி தோழி வந்து ஐஸ்வர்யா ராயை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாள், காதலி வந்து ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட மாட்டான். சரிங்களா. அப்புறம் காதலின்னா நம்ம மட்டும் தான் செலவு செய்யணும், தோழினா அவங்களும் செலவு செய்வாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. தோழியினுடைய நட்பு அப்படின்னா சில விஷயங்கள் ஆண்கள்கிட்ட வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுடைய இது வந்து வேறு மாதிரி இருக்கும், வேவ் லெங்க்த்து. இதெல்லாம் விட்றா அப்படின்றோம். பட் இவங்க எப்படின்னா அட்வைஸ் கரெக்டாக கொடுப்பாங்க, இது பண்ணுங்கள், இது தப்பு, இது கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து 2-3 தோழிகள் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. பர்வீன் சுல்தானா வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, பட்டிமன்ற பேச்சாளர். அவங்க வந்து அந்த மாதிரி அட்வைஸ் ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள்ட்ட நான் போய் ஷேர் பண்ணுவேன், இது மாதிரி பண்ணலாம் அப்படின் போது அந்த அட்வைஸ் வந்து ஒரு மதர்லி அட்வைஸாக இருக்கும். இப்போ எங்கள் அம்மா இருந்து எனக்கு என்ன அட்வைஸ் சொல்கிறாங்களோ அது இருக்கும். அப்புறம் அவங்க கோச்சிக்கிறது தான் ரொம்ப செல்லமாக இருக்கும் எல்லாத்தோட. அது வந்து தாங்கவே முடியாது. இப்போ ஆம்பளை பசங்க பேசினாங்கன்னா மறுபடியும் எப்படியோ ஒரு இடத்துல சேரலாம். பட் ஆண் பெண் நட்பில் தான் பெரிய அந்த கேப் வரும். ஸோ அந்த கேப் வந்தால் 2 பேருமே அதாவது எப்படின்னா அருகருகே இருந்து இதயங்கள் தூரமாக இருப்பதை விட தூரமாக இருந்து இதயங்கள் அருகருகே இருக்குன்றது வந்து ஆண் பெண் நட்பில் தான் இருக்கும். அவங்ககிட்ட நம்ம பேசணும்னு தோணும், அவங்களுக்கும் பேசணும்னு தோணும். பட் ஆனால் ஒரு சின்னதாக ஒரு முரண்டு பிடிச்சிட்டே இருப்போம். ஒரு லெவலில் வந்து அது கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண் தோழிகள் வந்து நம்மளுக்கு ஹோம் ஒர்க்கு அசைன்மெண்ட்ஸை கூட எழுதி நிறைய வேலை
இல்லை அது ஆக்சுவலி அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த சக்ஸஸ்க்கான பாதி விஷயங்கள் அவங்க நமக்கு கைடன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுறதுக்கு தயக்கமாக இருக்கும், அவங்க டக்குன்னு ஃபோன் போட்டு நான் உங்களுக்கு பேசி தரேன் அப்படின்ட்டு அப்புறம் நிறைய காசு கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வீக் அப்படின்றதுக்கப்புறமா, அது இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் வீக் அப்படின்றதுக்கப்புறமா எல்லாருனாலுமே தோழர்கள் பற்றி பேச முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நிஜமாவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட பிரதருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா அவன் என்னோட பிரதர், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதா என்னோட பிளட் ரிலேஷன், ஸோ அது வந்து பெரிய விஷயம் இல்லை. பட் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லாமல் வந்து இவ்வளோ அன்பு செலுத்துறதுக்கு வந்து ஒரு லிமிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயம்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும்தான். ஸோ அதை பற்றி வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் லவ், அப்புறம் காலேஜ், ஸ்கூல், அப்புறம் ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்கணும், பெண் தோழிகள், எல்லா விஷயமும் எங்ககிட்ட வந்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று.